சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே மெட்ரோ ரயில் காரணமாக சாலையின் நடுவே திடீரென உருவான பள்ளத்தில் அரசு பேருந்தும் காரும் விழுந்து விபத்துக்குள்ளாயின. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பேருந்தும் காரும் மீட்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் சுமார் 2 மணி அளவில் அண்ணா மேம்பாலம் அருகே 1000 விளக்கு பேருந்து நிறுத்தும் சாலையின் நடுவே திடீரென பெரிய அளவில் பள்ளம் உருவானது. அப்போது அண்ணா சதுக்கத்தில் இருந்து வடபழனி நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து அந்த பள்ளத்தில் விழுந்தது. அப்போது பேருந்தின் அருகே சென்று கொண்டிருந்த ஒரு காரும் இந்த பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பயணிகளையும் காரில் இருந்தவர்களையும் அருகே இருந்தவர்கள் பத்திரமாக மீட்டனர். விபத்தில் சிக்கிய கார் உரிமையாளர் பிரதீப் கூறும்போது கண் இமைக்கும் நேரத்தில் விபத்து நடந்து முடிந்ததாக குறிப்பிட்டார். ஹெல்ப் பண்ணாங்க, பக்கத்தில் எல்லாரும் உடனே ஹெல்ப்புக்கு வந்தாங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஐ வேரன்ட் ஏபிள் டு லிஃப்ட் ஓபன் தி டோர். இல்ல பள்ளம் நீங்க வண்டி அந்த இடத்துல திடீர்னு ஓபன் ஆயிடுச்சுங்க. இல்லைங்க திடீர்னு அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல. எர்த்குவேக் வந்த மாதிரி இருந்துச்சு. சோ நீங்க டிரைவ் பண்ணிட்டு ரோட் தானா ஸ்லைட் ரோடு அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. உங்களுக்கு முன்னாடி இருந்த பஸ் பின்னாடி இருந்த வண்டி எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கவனிக்கலைங்க. நான் வெளியே வந்துட்டேன், ரோட உடனே பிளாக் பண்ணிட்டேன். இந்த விபத்தை தொடர்ந்து அங்கு விரைந்த மெட்ரோ ரயில் பணியாளர்கள், தீயணைப்பு வீரர்கள், போலீசார் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர். ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு கார் மற்றும் பேருந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டன. இந்த சம்பவத்தால் அண்ணா சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நிகழ்விடத்துக்கு சென்ற தமிழக நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் இந்த பள்ளம் ஏற்படுவதற்கு மெட்ரோ ரயில் பணிகள்தான் என்றார். நாளை மாலைக்குள் சாலை சீரமைக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என்று உறுதியளித்தார். மெட்ரோ ரயில் பணிகள் பொதுவாகவே சென்னை இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்கள் நடத்தப்பட்டு வெற்றிகரமாக தொடங்கப்பட்ட ஒன்று. ஏன்னா அந்த அடிப்படையிலே நம்முடைய டனல் பணி தொடங்கும் போது மண்ணில் உள்ள ஈரப்பதம் காரணமாக ஒரு சம்பவம், இது போன்ற சம்பவம் ஏற்பட்டுள்ளது. அண்ணா சாலையில் ஏற்பட்ட பள்ளம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மெட்ரோ ரயில்வே நிர்வாக இயக்குநர் பங்கஜ்குமார், சில நேரங்களில் இதுபோன்ற சிறு பள்ளங்கள் ஏற்படுவது இயல்புதான் என்றார். மண்ணில் ஏற்பட்ட நெகிழ்வுத்தன்மை காரணமாகவும் புவி ஈர்ப்பு விசை காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். 44 கிலோமீட்டர் டனல்ல ஒரு 42 கிலோமீட்டர் டனல் வேலை முடிச்சாச்சா. 2 கிலோமீட்டர் இந்த பாயிண்ட்லேருந்து டிஎம்எஸ் வரதா ஒரு கிலோமீட்டர் 2 பக்கம் 2 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. மற்றெல்லாம் முடிச்சாச்சா. டனல் போரிங் மிஷின் போகும்போது ரோடுக்கு கீழே சில ஏரியாவில் லூஸ் சாயில் இருக்கும், சில ஏரியாவில் கேவிட்டி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 20 மீட்டர் கீழே போகிறோம், ஒரு 60 to 70 ஃபீட் வரை. அந்த டைமில் கேவிட்டி வரும்போது அந்த ஏரியா செட்டில் ஆகுது. சென்னை அண்ணா சாலையில் மெட்ரோ சுரங்க ரயில் பாதை பணிகள் நடைபெறுவதால் அடிக்கடி இதுபோன்ற பள்ளம் ஏற்பட்டு வருவதாகவும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த இடத்துல இருந்து தண்ணி வரும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ தூரம் பள்ளம் இருக்குது. இந்த மாதிரி பொதுமக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இதுன்னு இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு? ஒரு 10, 15, 20 நாளைக்கு முன்னாடி சார். ஒரே ஜல்லியா தண்ணியா அப்படியே பீச்சிட்டு அடிச்சிடும். அதே இடத்துல தான் அந்த இடத்துல. கடந்த ஆண்டு எழும்பூர் பகுதியில் மெட்ரோ பணிகள் காரணமாக ஒரு பள்ளியில் ரசாயனம் கலந்த மண் வெளியேறியது. அத்துடன் சில நாட்களுக்கு முன்பு இதே பகுதியிலும் பள்ளம் உருவானது.